பேச்சு வழக்கிலே சொல்லப்படுகின்ற ஒரு ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு. 10ல் குரு பதவியை பறிக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் விருச்சிக ராசிக்கு அது பொருந்தாது. விருச்சிக ராசிக்கு 10ல் குரு வரும்பொழுது தொழில் மென்மேலும் விரிவடையும், தொழில் விருத்தியாகும். ஒரு சிலருக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு தொழிலில் மாற்றம், சிலருக்கு தொழில் மாற்றம். ஒரு சிலருக்கு தொழிலில் சாதாரண நிலையிலே இருப்பவர்கள் மிக மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் 10ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுதுதான். குருவின் மிகப்பெரிய ஒரு குணம் என்னவென்றால் நிரந்தரமான நன்மையை செய்தல். சில கிரகங்கள்லாம் நன்மை செய்யும், ஆனால் அதனால் கிடைத்த அந்த நன்மை எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு ராகு சிலருக்கு பணத்தை திடீரென அள்ளி கொடுக்கும். இந்த திடீர் பணக்காரர்கள்லாம் பார்த்தா ராகுவால் தான் பணக்காரங்க ஆயிப்பாங்க. சிங்கிள் டீக்கு வழி இல்லாமல், வாடகை சைக்கிளுக்கு காசு கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் தெருமுனையில் நின்றுட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் கழித்து பென்ஸ் காரில் வந்து இறங்குவாங்க. ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் விலை கொடுத்து கார் வாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு எப்படி இவ்வளவு குறுகிய காலத்திலே பணம் வந்தது, இவ்வளவு பெரிய சொத்து அவர்களால் எப்படி வாங்க முடிந்தது என்பதெல்லாம் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அந்த திடீர் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆனால் ராகு கொடுக்கும் செல்வத்தை அது எப்பொழுது திரும்ப பறித்து கொள்ளும் என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதனை உயரத்தில் தூக்கி வைத்துவிட்டு ஒரே நொடிப்பொழுதில் கீழே தூக்கி போடவும் ராகுவால் முடியும். ஆனால் குரு அப்படியல்ல. ஒருவருக்கு நன்மை செய்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நன்மையை அனுபவிக்கின்ற அளவிற்கு அது ஒரு நிரந்தரமான நன்மையாக செய்யும். அதுதான் குருவின் சிறப்பு. அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நேரம் இப்பொழுது விருச்சிக ராசிக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற அற்புதமான ஒரு தருணம். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. அந்த 2ஆம் இடம் என்பது தனுசு, அது குருவின் வீடு. குரு தன் சொந்த வீட்டை பார்த்து மிகப்பெரிய ஒரு தனத்தை, குடும்பத்தை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கையை இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான ஒரு தருணம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படும். தனத்திற்கு அதிபதியே குருதான். செல்வத்திற்கு அதிபதி குரு, தங்கத்திற்கு அதிபதி குரு, வர்த்தகத்திற்கு அதிபதி குரு. அந்த குரு இப்பொழுது 2ஆம் இடமாகிய தனுசை சுப பார்வையாக 5ஆம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற பொருளாதார துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம், வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நேரம். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துவது, சீட்டு கம்பெனி நடத்துவது மற்றும் பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகள் தொடர்பான தொழிலில் இருப்பவர்கள், பங்கு வர்த்தனையிலே இருப்பவர்கள், பங்கு சந்தையிலே உள்ளவர்கள், பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆலோசகர்கள், நிதி ஆலோசகர்கள், நிதி நிர்வாகிகள், நிதி தணிக்கையாளர்கள் போன்ற நிதி தொடர்பான துறைகளிலே பணிபுரிபவர்கள், வங்கிகளிலே பணிபுரிபவர்கள், மிகப்பெரிய அளவிலே பொருளாதார துறையிலே வல்லுநர்களாக உள்ளவர்கள், பொருளாதார துறையிலே படித்துவிட்டு கணக்கர்களாக இருப்பவர்கள், காசாளர்களாக இருப்பவர்கள், கேஷியர்ஸ், அக்கவுண்டன்ட்ஸ், இந்த மாதிரி துறைகளிலே இருப்பவர்கள், பணம் புழக்கம் உள்ள இடங்களிலே வேலை பார்ப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை இப்பொழுது குரு ஏற்படுத்தும். குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். தாயாரை குறிக்கும் இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாயின் உறவு மிக சிறப்பாக இருக்கும். தாயுடன் ஏதேனும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் மறைந்து போகும். தாய் வழி உறவினர்களுடனான உறவில் உள்ள விரிசல்களெல்லாம் நீங்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. ஆகவே கடன் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். குருவால் இப்பொழுது செல்வச் செழிப்பு ஏற்படும். தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். தங்கம் தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்கள் அல்லது நகைகள் செய்பவர்கள், நகை உற்பத்தியாளர்கள்,
நகை தொடர்பான, தங்கம் தொடர்பான தொழில்களில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது ஒரு தங்கமான நேரம், பொற்காலம் என்று சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நற்காலம் என்று சொல்வதை விட பொற்காலம் என்று சொல்வது மிகச் சிறப்பாக இருக்கும்.